அனைவருக்கும் வணக்கம். வெற்றி, தோல்வி என இரண்டையும் சமமாக பாவிக்கும் மனநிலை கொண்டால் மனித வாழ்வில் எந்தவிதமான சிரமமும் இன்றி மகிழ்ச்சியான மனநிறைவான சூழல் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கிறார். அப்படி அரசராக இருக்கக்கூடிய அவர் ஒரு போர் ஒன்றிற்கு செல்கிறார். அந்த போரில் அவர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது அந்த அரச பகுதியை தனது ராஜ்யத்தின் கீழ் தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறாருங்க. விரிவுபடுத்தி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த கூடிய அந்த அரசர் தனது ராஜ்யத்திற்கு திரும்பி வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையில் அனைவருக்கும் விருந்தளிக்கிறார். அப்படி விருந்தளிக்கும் போது அந்த விருந்தில் பங்கு பெறுவதற்காக ஒரு முனிவர் வருகிறார். முனிவர் வந்ததற்கு பிறகு அந்த அரசரை பார்த்து, வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்த்துகள், இதுவும் நிரந்தரமல்ல, மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லி அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு மட்டுமல்லாது ஒரு பரிசை கொடுத்து, நீ அரச பொறுப்பை இழந்து வேதனையில் துவண்டு தவிக்கும் போது இந்த பரிசை திறந்து பார், அது உனக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் என்று சொல்லி ஒரு பரிசு ஒன்றை கொடுக்கிறாருங்க. அதை கொடுத்தவுடன் அரசர் அதை பார்த்ததற்கு பிறகு, நான் இப்போதுதான் வெற்றி பெற்று மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கிறேன், நான் தோல்வியடைவேன், அரச பொறுப்பை இழப்பேன் என்று சபிக்கிறாயா? உன்னை உடனே கைது செய்து சிறையில் அடைக்கிறேன் என்று அந்த முனிவரை கைது செய்து சிறையில் அடைத்து விடுகிறாருங்க. அரசர் மிகுந்த கோபத்தின் உச்சத்திற்கு சென்று விடுகிறார். அவரை சிறையில் அடைத்து சில மாதங்கள் அப்படியே உருண்டோடுகின்றன. சில மாதங்களுக்கு பிறகு இந்த அரசரை காட்டிலும் மிக பெரிய அளவில் போர் வலிமை கொண்ட ஒரு அரசர் போர் எடுத்து வந்திருந்தால் கூட பரவாயில்லை, இந்த அரசரை விட 3 மடங்கு போரில் வலிமை குறைவாக இருக்கிறார் ஒரு அரசர். அந்த அரசர் இவரை எதிர்த்து போர் புரிய வருகிறார். அப்படி போர் புரிய வரும்போது இந்த அரசர் அவரை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு தலைக்கணத்துடன் அந்த போருக்கு செல்கிறார். அப்படி போருக்கு சென்றவுடன் அந்த அரசர் பல யூகங்களை நுணுக்கமாக வகுத்து, அவரிடம் போர்பலமும் படை கருவிகளும் போர் வீரர்களும் குறைவாக இருந்தாலும் கூட இந்த சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அரசரை எளிதில் வீழ்த்தி விடுகிறார். எளிதில் வீழ்த்தியதால் இந்த அரசர் உயிருக்கு பயந்து அங்கிருந்து தப்பித்து ஒரு காட்டுக்குள் சென்று குகைக்குள் தலைமறைவாக வாழ ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி தலைமறைவாக வாழ ஆரம்பிக்கும் போதுதான் அந்த அரசருக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது. ஒரு ராஜ்யத்தை வென்று வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்தபோது ஒரு முனிவர் வந்து சாபம் கொடுத்ததும் அப்போது ஒரு பரிசு கொடுத்ததும் அவருக்கு ஞாபகம் வர, அந்த பெட்டியை தனது ஒற்றரை அழைத்து தெரியாமல் சென்று எடுத்து வா என்று சொல்ல, அந்த ஒற்றரும் அந்த அரசமைக்கு சென்று அரண்மனையில் இருந்து அதை தெரியாமல் எடுத்து வருகிறார். எடுத்து வந்ததற்கு பிறகு அரசர் அந்த பரிசில் இருக்கிறது என்னவென்று திறந்து பார்க்கிறார். அதில் ஒரு செய்தியானது எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று வாசித்து பார்க்கிறார். அது என்னவென்றால், மாற்றம் ஒன்றே மாறாதது, இந்த சூழலும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. அதை பார்த்தவுடன் துவண்டு போயிருந்த அந்த அரசர், இந்த சூழல் கடந்து போகும், நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அவரது மனதில் விதைப்பதோடு மட்டுமல்லாது அதற்காக மிகுந்த பாடுபடுகிறார். தனது ராஜ்யத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று படைபலகங்களை மீண்டும் உருவாக்க ஆரம்பிக்கிறார். அப்படி படைபலன்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது சரியான நேரம் காத்திருந்து மீண்டும் போர் தொடுத்து தனது அரசை பெறுவதோடு மட்டுமல்லாது தனது ராஜ்யத்தை மீட்டு விடுகிறார். மீட்டு விடுவதோடு மட்டுமல்லாது மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய அரசர் உடனடியாக அரச பொறுப்பு ஏற்றவுடன் அந்த முனைவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டதிலிருந்து விடுதலை அளிக்கிறார். அந்த முனைவரை அழைத்து அவரிடம் மன்னிப்பு கேட்கிறாருங்க. அந்த முனிவரிடம் மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்லாது, இன்று முதல் நான் சரியான அரசனாக செயல்படுவேன், என்னுடைய வாழ்வில் வெற்றியை எண்ணி கர்வம் கொள்ள மாட்டேன், மகிழ்ச்சி அடைய மாட்டேன், அதே சமயம் தோல்வியை எண்ணி துவண்டு விட மாட்டேன், மன வருத்தம் கொள்ள மாட்டேன், இன்று முதல் என்னுடைய வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் சரிசமமான ஒன்று, வெற்றியில் கொண்டாட்டம் இல்லை, தோல்வியில் வருத்தம் இல்லை என்று சொல்கிறாருங்க. அப்போது அதை பார்த்து மகிழ்ந்த அந்த முனிவர் அங்கிருந்து செல்கிறார். இப்படிதான் இந்த அரசருடைய வாழ்வில் எப்படி மாற்றம் ஏற்பட்டதோ, நம்மளுடைய வாழ்விலும் வெற்றியின் போது அதிக கொண்டாட்டத்தை செயல்படாமல் அதே சமயம் தோல்வியில் துவண்டு விடாமல் இருந்தால் நிச்சயமாக இரண்டையும் சமமாக அணுகுவதோடு மட்டுமல்லாது தோல்வியை கண்டு பயப்படாமல் எதிர்கொண்டு வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எந்த சூழலாக இருந்தாலும்
வரும், அதுவும் கடந்து போகும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நம்மளுடைய வாழ்வில் பல வகையான மகிழ்ச்சியான வாய்ப்புகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.